இறைவன் மிகப்பெரியவன். நீண்ட நாள் கழித்து ஒரு சந்திக்குள்ளாக நுழையக்கூடிய ஒரு அனுபவம். நிகழ்ச்சிக்கு போவதற்கு, மேடை ஏறி பேசுவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறது, அவகாசம் இருக்கிறது என்ற போது சரி இந்த சந்தைக்குள் நுழையலாம் என்று நுழைந்த ஒரு திடீர் அனுபவம். நீண்ட நெடு காலங்களுக்கு பிறகு கண் குளிர்ச்சியாக பல உணவுப் பொருட்களையும் காய்கறிகளையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமான ஒரு உணர்வு. எல்லா இடத்துலையும் ஜிபேக்கு தட்டில் கூட கியூஆர் கோடை ஒட்டி வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்து விட்டன கிராமங்கள் வரைக்கும் டெக்னாலஜி அப்படிங்கிறது. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. எதை நோக்கியோ ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு விடயமும் உள்ளுக்குள்ளே தோன்றிக்கொண்டே இருந்தது. கொத்தவரங்காய் ரொம்ப பிடிக்கும். கொத்து கொத்தாக காய்க்கிற அந்த கொத்தாக இருக்கக்கூடிய அப்படின்னு நம்முடைய காய்கறிகள்லேயே காரண பெயர்களும் சேர்ந்துருக்கும். அந்த கொத்து கொத்தான அந்த கொத்தவரங்காய், அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து சிறு சிறு இலைகள் கொண்ட புதினா இலைகள், இவற்றையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்ததில் ஒரு விதமான கண் குளிர்ச்சியும் மனதிற்கான ஒரு பரவசமும் இருந்தது. சின்ன வயசில் பெரிய ஒயர்கூடையை கொடுத்து 10 ரூபாய் நோட்டை கொடுத்து விடுவாங்க. ஒயர்கூடை நிறைய காய்கறிகளையும் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயும் 1/4 கிலோ வாங்கிட்டு வருவோம். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இனிப்பு போண்டா. இதை ரொம்ப ஏக்கத்தோடு இன்றைக்கு என்னால் பார்க்க முடிஞ்சதே தவிர வாங்கி சாப்பிட முடியல. 1000 தான் சொல்லுங்கள். அந்த 10 ரூபாய் கொண்டு போய் ஒயர்கூடை நிறைய ஜாமான் வாங்கிட்டு வந்த அந்த 10 வயது பொழுது தந்த சந்தோஷத்தை 1000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கும் போது இந்த சந்தைகளால் தர முடியவே இல்லை.